வணக்கம். போன லெசன்ல நம்ம வந்து verbs followed by gerunds னு பார்த்தோம். எந்தெந்த verbsக்கு அப்புறம் gerunds வரும், infinitives வராம அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் verbs பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சில verbs admit, mind, enjoy, imagine அந்த மாதிரியான verbsக்கு அப்புறம் gerund தான் போடணும். gerundனா என்ன? verb plus ing form. So இன்னைக்கு லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா சில expressions, certain expressions which are followed by gerunds. அதான் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னால நான் என்னோட கிளாஸ் பத்தியும் நான் ஒரு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த நைட் பேட்சஸ் ஆரம்பிச்சோம்ல, அது போயிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ ஸ்டில் வாண்ட் டு ஜாயின் த கோர்ஸ் யூஆர் வெல்கம். இப்போதான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தானே இருக்கிறோம். 2-3 டாபிக்ஸ் தான் பண்ணியிருக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா இந்த 9 to 10 இல்ல 10:30 to 11:30 PM உங்களுக்கு அந்த டைம் தான் சூட்டபிளா இருக்குன்னா, இப்போ நீங்க ஜாயின் பண்ணலைன்னா இன்னும் ஒரு 3 months கழிச்சு தான் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா இந்த பேட்ச் முடியறதுக்கு 3 months ஆயிரும் இல்லையா? ஓகே, ஸோ நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அங்க போய் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்ல அது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணலாம். அதான் பெட்டர். வாட்ஸ்அப்ல 9940682480. ஓகே, இப்ப நம்ம கிளாஸ் குள்ள போலாமா, லெசன் குள்ள போலாமா? சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். இட்ஸ் நோ யூஸ் டெல்லிங் ஹர் தி ட்ரூத், ஷீ வில் நாட் பிலீவ் இட். அவகிட்ட உண்மையை சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, அவ நம்ப மாட்டா. சோ இதுல என்ன எக்ஸ்பிரஷன்? இட்ஸ் நோ யூஸ். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் தான் நம்ம டெல்லிங்கிற gerund போடுறோம். see, it's no use telling her the truth, she will not believe it. அதே மாதிரியே இன்னொரு எக்ஸாம்பிள், it's no good waiting for the loan, you will not get it. இந்த லோனுக்கு வெயிட் பண்றது பிரயோஜனம் இல்ல, வெயிட் பண்ணுவது, காத்திருப்பது, you will not get it, உனக்கு கிடைக்காது. மேபி பிகாஸ் you don't fulfill some conditions, அதனால லோன் அப்ரூவ் ஆகாம இருக்கலாம். சோ அதனால நம்ம இட்ஸ் நோ குட் போட்டுட்டு gerund போடுறோம். வெயிட்டிங், லைக் இட்ஸ் நோ யூஸ் டெல்லிங் மாதிரி. there is no point in voicing your views, nobody is ready to listen. இது அதே மாதிரி அர்த்தம் உள்ள இன்னொரு சென்டென்ஸ் தான். there is no point என்ன? there is no use, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. in voicing your views, இங்க voicing தான் gerund. நம்ம வந்து வாய்ஸ்ங்கிறது நவுனா தான் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. வாய்ஸ்னா குரல், noun. Voice can also be a verb. Voice verb வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா to express. Okay, to express your views, to express your opinions. அதான் இது. there is no point in வேற வந்துச்சுன்னா, preposition வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் gerund தானே வரும். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? the only verb form that can follow a preposition is the gerund. அதுக்கப்புறம் நம்ம infinitive வேற எதுவும் போட முடியாது. so there is no point in, that's the other expression. It's worth joining my English course. Your English will improve a lot. So, நீங்க என்னோட இங்கிலீஷ் கோர்ஸ ஜாயின் பண்றது worth. It's worth. That's another expression. It's worth means it's useful, it's helpful, பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி தான். இங்கெல்லாம் வந்து பிரயோஜனமா இருக்காதுன்னு சொன்னோம். It's no use, it's no good, there's no point in அந்த மாதிரி. இது வந்து it's worth. Okay, just the opposite. சில நேரம் என்ன ஆகும், ஏதாவது ஒரு கோர்ஸ் நம்ம வந்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு சரியா அட்டென்ட் பண்ணாம விட்டுருவோம். அப்ப நம்ம இந்த சென்டென்ஸ் சொல்லலாம், இட் வாஸ் a waste of money joining the course, I couldn't attend the classes regularly. So that's another expression. It was a waste of moneyயும் சொல்லலாம், டைமும் சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து வேஸ்ட்னு சொல்லலாம். இங்க இன்னொரு சென்டென்ஸ் டைம் போட்டு எழுதியிருக்கேன். It was a waste of money. ஏன் past tenseல சொல்றேன்னா, முடிஞ்ச பிறகு, you see, after the course is over, நீங்க வந்து சரியா கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலைன்னா அது முடிஞ்ச பிறகு நம்ம past tenseல சொல்லலாம். presentலயும் சொல்லலாம். இட்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே ஷூரா தெரியும், அந்த விஷயம் அது சேர்ந்தா ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது அப்படின்னா சொல்லலாம், இட்ஸ் a waste of money joining that course. Okay, it's a waste of money buying it. இந்த ஒரு பொருளை வாங்குறது waste of money தான், அது வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்காது. அந்த மாதிரிலாம் என்ன சொல்லணும்னா it's a waste of money ன்னு சொல்லலாம். ஜெனரலா சொல்லும்போது சிம்பிள் present tense is சொல்லுவோம். இது முடிஞ்சு போனதுனால was போடுறோம். இங்கேயுமே past tense இருக்கு பாருங்க, couldn't attend. You see? So joining is the gerund here. Okay,
Now next example, it's a waste of time watching that movie. அந்த மூவியை பார்க்கறது ஒரு டைம் வேஸ்ட் தான். ஏன்னா ஒரு ஸ்டோரி இல்லை, ஒன்றும் பிடிக்கல நம்மளுக்கு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஒரு மூவி பார்த்துட்டு வந்துட்டு நம்ம யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லலாம். It's a waste of time watching that movie. So it's a waste of time is the expression followed by the gerund watching. We spend a lot of time doing unnecessary things. இது வந்து we spend னு சொல்லலாம், we waste னு சொல்லலாம். அதே மாதிரி time, money ரெண்டு விஷயத்துக்கும் சொல்லலாம். We waste a lot of time doing unnecessary things or we spend. Okay? Doing is the gerund. We spend a lot of money buying things that we don't need. அது கரெக்ட் தானே? நமக்கு தேவையில்லாத நிறைய சாமான்கள் வாங்குறதுலயே நம்ம நிறைய காசு செலவழிச்சிடுறோம். We spend a lot of money buying things that we don't need. This is the expression. Buying is the gerund. இங்க in போடுறதுனாலும் போடலாம். In buying, in doing. Okay, in இல்லாமையும் வரும். I was busy replying to messages on WhatsApp. So you're busy doing something. The busy க்கு முன்னால ஒரு be verb போட்டு was busy. Replying is the gerund. இன்னொரு எக்ஸாம்பிளும் எழுதியிருக்கேன். The children are busy preparing for the exams. Don't disturb them. So அவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுல பிஸியா இருக்கிறாங்க. இல்ல எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸியா அவங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து I am busy calling people. I am busy talking to them. I am busy organizing meetings. இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்கல்ல, அதுதான் நம்ம வந்து gerund போட்டு இங்க வந்து இந்த I am busy இல்ல I was busy முடிஞ்சு போனதுதான். I was busy replying to messages on WhatsApp. That's the reason why I didn't answer your call. Past tenseல நம்ம சொல்லலாம். அதனால தான் நான் உன்னோட கால் வந்து ஆன்சர் பண்ணல. ஓகே, ரைட். Busy. Then the other expression, I feel like quitting my job. The feel like அப்புறமும் gerund வரும். I feel like quitting my job. What shall I do next? You feel like doing something. You see? I feel like going out. திடீர்னு நம்மளுக்கு ஒரு தோணும், வெளியில போலாம் போல இருக்கும், இல்ல வெளியில ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம் போல இருக்கும். அதான் அது feel like expression. I feel like eating at a restaurant today. Shall we go out? அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களுடைய ஒப்பீனியன் நம்ம கேட்கிறோம், அவங்களோட சஜஷன் கேட்கிறோம். அப்போ what shall I do next? Okay? I can't help. இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, இது வந்து இந்த ஹெல்ப்னா வந்து உதவி செய்யற அர்த்தம் கிடையாது. இது I can't help laughing னா என்னால சிரிக்காம இருக்க முடியாதுன்னு அர்த்தம். சிரிக்காம இருக்க முடியல. You see, you can't control your laughter. I can't help laughing. அப்ப நம்ம சிரிச்சு தான் ஆக வேண்டியது. கண்டிப்பா சிரிக்காம இருக்க முடியலங்கிற அர்த்தம் தான் இது. I can't help laughing. Okay? We couldn't help signing the contract. அப்ப அது ஒரு கான்ட்ராக்ட சைன் பண்ணாம இருக்க முடியல. See, அதை அவாய்ட் பண்ண முடியல. Maybe you are driven to that situation. There's no other go. There's no other choice. There's no other option but to sign the contract. அந்த மாதிரி நேரத்துல தான் we can't help it அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுனால couldn't helpனு இருக்கு. ஓகே, அப்பனா நாங்க சைன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். எங்களால சைன் பண்ணாம இருக்க முடியல, கட்டாயம் சைன் பண்ணாதான் முடிஞ்சிச்சு. சோ அதை அவாய்ட் பண்ண முடியல. we could not prevent that from happening. அதான் அது I can't help expression. The last expression பாருங்க, அதே மாதிரி I can't stand listening to his speech. என்னால தாங்க முடியலன்னு அர்த்தம். ஸ்டாண்ட்னா இங்க வந்து நிக்கிற அர்த்தம் கிடையாது. எப்படி இங்க வந்து ஹெல்ப்னா உதவி செய்யற அர்த்தம் கிடையாதோ அதே மாதிரி இங்க ஸ்டாண்ட்னா நிக்கிற அர்த்தம் இல்ல. அப்ப வந்து எனக்கு வந்து அவரோட ஸ்பீச்ச வந்து நின்னுகிட்டே கேட்க முடியல அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. அப்ப நான் உட்கார்ந்து கேளுங்கிற மாதிரி ஆயிரும். Okay, the sentence doesn't mean that. I can't stand listening to his speech. Na idhukku mela enala thaanga mudiyala. Oruvela sometimes you see when somebody speaks ரொம்ப அருமையா இருக்கலாம், இல்ல நீங்க ஒத்து போகாத விஷயங்கள், உங்களுக்கு ஒத்துக்கிற முடியாத விஷயங்களை அவர் பேசிட்டு இருக்கலாம். ஓகே, சில அந்த மாதிரி நேரத்துல நம்ம சொல்லுவோம் இதுக்கு மேல என்னால இந்த பேச்சை கேட்க முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இது. I can't stand listening to his speech, which means you can't bear it. You can't bear it.
யூ கான் என்டியூர் இட், யூ கான் டாலரேட் இட். அதுக்கு மேல நம்ம சகிக்க முடியல, தாங்க முடியலன்னு சொல்லுவாங்களா, அதான் இது. ஐ கான் ஸ்டாண்ட். ஓகே, சோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களோட கான்வர்சேஷன்ஸ்ல, ரிட்டன் இங்கிலீஷ்ல எல்லாமே நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நம்ம படிச்ச விஷயங்களை அப்ளை பண்ணும்போது தான் அது ஞாபகத்துல இருக்கும். சும்மா ஒரு லெசன் பார்த்துட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவசியம் இந்த லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நீங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் அது வந்து ஜெரண்டா இன்ஃபினிட்டிவாங்கிற நேரத்துல போடலாம். இந்த ஓகே ரைட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் போக இன்னும் சில வேர்ப்ஸ் கூட இருக்கு. நம்ம போன லெசன்ல பண்ணது போக there are certain verbs which are followed by gerunds. அது இன்னொரு ஒரு பார்ட் 2 லெசன் கூட எடுத்து அப்ளை பண்ணலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவசியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.